சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, துணி கடைய சாக்கா வச்சு சேது தமிழ்ச்செல்விக்கு காரும் வாங்கி குடுத்துட்டாரு. ஆனா, இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே கார் ஓட்ட தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வில்லியா நடிச்சிட்டு இருந்த மலரு, உள்ள போய் குழந்தைக்கு மருந்து குடுக்க போறாங்க. ஆனா, ஐஸ்வர்யாவுக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்றது எதுவுமே தெரியாதுன்றதுனால தான் இவங்க மருந்து குடுக்க போறாங்க. ஆனா, ஐஸ்வர்யா நான் மருந்து குடுத்து ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உனக்கு தான் எதுவுமே தெரியாதே, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஐஸ்வர்யா குழந்தைக்கு மருந்து ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப மலர் கேட்கறாங்க, சேதுவை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல எப்படி பார்த்துக்க போறியோ அப்படின்னு நாங்கெல்லாம் பயந்தோம். ஆனா, இப்ப நீ சேதுவையும் நல்லா பார்த்துக்கிற, அதே மாதிரி குழந்தையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. உடனே ஐஸ்வர்யா நான் நல்லவ தானே, என்னை வில்லியா பார்க்கலல்ல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மலர் இல்ல நீ நல்லவதான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் சேது வாங்கி கொடுத்த காரை துணி கடை டிரைவரை வச்சு வீட்டுக்கு ஓட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா உடம்பு சரியில்லாம வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. சேது வீட்டுக்கு போறாரு. என்னாச்சு இப்பவே படுத்துட்டு அப்படின்னு கேட்கறாரு சேது. இல்லைங்க எனக்கு வயிறு வலி அப்படின்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சேதுவுக்கு அப்பத்தா கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்க அப்பதான் பேசுறாப்ல. இல்லப்பா ஒரு வழியா நீ கொடுத்த ஐடியா வச்சு கார் வாங்கிட்டோம். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அங்க கார் யாருக்குமே ஓட்ட தெரியல அப்படின்னு சேதுகிட்ட அப்பத்தா பேசுறாங்க. அப்பத்தா பேசிட்டு போன் வைக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா கேட்கறாங்க போன்ல யாரு அப்படின்னு. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு இழுக்கிறாரு. இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்க இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு திரும்ப இழுக்கிறாரு. என் மூலியமாக தான் கார் வாங்கி கொடுத்தேன், அந்த கார் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறாரு. நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க.